ஹலோ, வெல்கம் டு ஷாசில்லம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை கருக விடக்கூடாது, ஓரளவுக்கு வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கை அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு பெரிய சைஸு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு அரை எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது இதை மூடி ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணணும். சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.